தம்பி என்னப்பா பண்ற? ஃபோனில் ஃபேஸ் ஐடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். திஸ் ஐஃபோன் எக்ஸ் சாரி எக்ஸல் இல்லை 10. இதில் ஓஎல்இடி இருக்குது, ஃபேஸ் ஐடி இருக்குது, பயங்கரமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபோனை பற்றி ரிவ்யூ சொல்லி நான் உங்களை மொக்க போடுறதுக்கு இங்கே வரல. ஆக்சுவலாக மொக்க தான் போட போகிறேன். இந்த ஃபோன் வாங்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா அது மிடில் கிளாஸ் கூட்டம் தான். அந்த மிடில் கிளாஸ் கூட்டம் தான் ஏடா தம்பி மிடில் கிளாஸ்ன்ற கையில் ஐஃபோன் 10 வச்சுக்கிறேன், நீங்கள் ஜாதி கேள்வி கேட்குறது என் காதில் விழுது. பேராசை யார் விட்டது? என்னோடய பேராசையும் ஆசையும் பணமாக்க தான் நிறைய செக்டார்ஸ் இருக்குது, பேங்க் செக்டார்ஸ். இந்த ஃபோனை வாங்கலாம்னு ஆசைப்பட்டு நான் விசாரிக்கும் போது பூர்வீகில் இதோட விலை வந்து 91,000 ருபீஸ் சொன்னாங்க. அப்புறம் நான் ஆன்லைன் செக் பண்ணும்போது 85,400 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ரிலையன்ஸ் டிஜிட்டலில் ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி இந்த ஃபோனுக்கு வந்து 6,010 ரூபா ஆஃபர் கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சியில் ஃபோனை வாங்கினா 12,000 கேஷ்பேக். அப்படி இப்படி கணக்கு பண்ணி பார்த்ததில் 71,000 வந்துச்சு. அடேங்கப்பா, இதை விட்டா நம்மளால் இந்த ஃபோனை வாங்கவே முடியாதுன்னு யாரையாச்சும் இது மிளகா இருக்குன்னு சொல்லி எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் தரது தான் மிளகா இருந்துச்சு. ஏன்னா அவரில் தான் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு இருந்துச்சு. 2020 இதுதான் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில் காப்பி. இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 89,000 ரூபாய். கொடுத்த ஆஃபர் வந்து 6,010 ரூபா. ஸோ ஃபோனோட விலை 82,990 ரூபா. இந்த ஐஃபோன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு ப்ரைஸு, அந்த கடையில் ஒரு ப்ரைஸு, இந்த கடையில் ஒரு ப்ரைஸு, கடைசியாக பில்லில் பார்த்தா அதில் ஒரு ப்ரைஸு. இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, இந்த ப்ராடக்ட்டோட உண்மையான விலை என்னதாங்கிறது நமக்கு எப்போ தான் தெரியும்? யார் தான் நமக்கு சரியான விலை தருவோம்? உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் தயவுசெய்து இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பில் காப்பியோட கீழே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சம்மரி சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. லைக் அதில் தான் இந்த ஃபோனோட ஒரிஜினல் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணேங்கிற விஷயத்தையும் நான் இப்போ தான் சொல்ல வரேன். இந்த ஃபோனோட விலை வந்து 74,098 ரூபா. எஸ்ஜிஎஸ்டி 6% சொல்லிட்டு 4,445 ரூபாயும், ஜிஎஸ்டி 6% சொல்லிட்டு 4,445 போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 82,990 ரூபா. இவ்வளோ பெரிய அமௌண்ட் என்னால் கட்ட முடியாதுக்காக நான் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் போகிறேன். நான் கட்ட வேண்டிய வட்டி பார்த்தீங்கன்னா 9 மாதத்துக்கு 4,915 ரூபா. ஸோ இந்த வட்டியும் இந்த ஃபோனோட இனிஷியல் அமௌண்ட்டும் சேர்த்திங்கன்னா மொத்தமாக வரக்கூடியது 87,905 ரூபா. இதை தான் நான் 9 மாதமாக பிரித்து கட்ட போகிறேன். ஸோ என்னோடய ஒரு மாதம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 9,766 ரூபா தான் வரணும். இப்போது என்னோடய ஃபஸ்ட் மந்த் பில்லு வந்துடுச்சு. பில்லை பார்த்து செம ஷாக். பேங்க்கில் சொன்ன அமௌண்ட்டு வேறு, இப்போ பிரிண்ட் ஆகி வந்திருக்க அமௌண்ட்டு வேறு. 9,765 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல இப்போ 10,025 ரூபா இருக்குது. இந்த 258 ரூபா எதுக்கு அப்படின்னு நான் இமீடியட்டாக என் கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டேன். சார் நீங்கள் இஎம்ஐ போட்டிருக்கீங்களா சார்? அந்த இஎம்ஐ போட்டதால் உங்களுக்கு வட்டி போட்டாங்களா சார்? அந்த வட்டிக்கு நீங்கள் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் இந்த 258 × 9 மாதம் போட்டிங்கன்னா அதுவே 2,322 ரூபா வந்துருச்சு. இது என்னோடய பட்ஜெட்டில் மிகப்பெரிய துண்டு தான். ஸோ என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபெலோக்கிட்ட எப்பவும் இது மாதிரி பொருட்கள் வாங்கணுன்ற ஆசை இருக்கும். காசு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ எங்களோட இந்த ஏழாமையை தான் வந்து இந்த பேங்க் செக்டார்ஸ்லாம் பயன்படுத்தி இந்த ஒரு பொருளை வாங்க வச்சு அதுக்கு வட்டி வசூல் பண்ணுறாங்க. ஏன் இந்த கவர்மெண்ட் அந்த வட்டிக்கு ஒரு ஜட்டியை போட்டு ஜிஎஸ்டி வாங்குதான் எனக்கு புரியல. ப்ராடக்ட் வாங்கும் போது ஒரு ஜிஎஸ்டி கட்டுறோம், மறுபடியும் அதை ஒரு கடனில் வாங்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டுறோம். மாதம் இந்த இஎம்ஐக்கு ஒரு வட்டிக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு என்னால் குஞ்சினே இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணேன், இதை ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாம்ப்பா, இந்த தலையில் ஓச்சி கட்டிலாம் சொல்லி டிசைட் பண்ணிட்டு நான் வந்து கஸ்டமர் கேர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி கேட்டும்போது நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ தர சொன்னாங்க? 74,565 ரூபா. இதில் என்னோடய கேபிட்டல் வந்து 74,100 ரூபா. ஸோ நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணால் எனக்கு வட்டி வெறும் 360 ரூபா தானா. பார்த்தீங்களா இந்த காமெடி? சரி ஓகே மேடம், இதுக்கு நான் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டினா சொல்லுங்கண்ணா. இதுக்கு ஜிஎஸ்டியே இல்லை சார் அப்படின்னா. இந்த செக்டர் யாருக்கானது? இந்த கட்டமைப்பு யாருக்கானதே புரியல. காசு இருக்கணுங்களா? காசு இல்லாதவன் மாதம் இஎம்ஐ கட்டணும்னா அவன் ஜிஎஸ்டி கட்டே இருப்பான். நான் ப்ரீ க்ளோஸ் பண்ண டிசைட் பண்ணி ப்ரீ க்ளோஸ் பண்ணதுனால எனக்கு ஜிஎஸ்டி கிடையாது. வாட் அ பெத்தடிக் சிச்சுவேஷனில் ஆஃபர் கொடுக்குற மாதிரி கூத்து வட்டி ஜிஎஸ்டின்னு அந்த 6,000 ரூபாயை பிடிக்கிட்டாங்க. அந்த கேஷ்பேக் வருமா வராதெல்லாம் தெரியாது. நம்ம வாங்கக்கூடிய கடனில் வாங்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் நம்ம இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம இஎம்ஐக்கு ஒரு வட்டி இருக்குது. அந்த வட்டிக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி இருக்குது. நம்ம கட்டப்படி இஎம்ஐக்கு ஜிஎஸ்டி இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். என்ன மாதிரி அதிக புத்திசாலிகள் சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த தெரியாத சிலருக்கு தான் இந்த வீடியோ. என்னடா ஜிஎஸ்டி பற்றி நீ ஓவராக பேசிட்டு இருக்கா, யுவர் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஐ எம் நாட் ஆன்டி இண்டியன். பக்கத்து ஆன்டி இஸ் ஆன்டி இண்டியன். ஏன்னா நான் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட தான் வட்டி காசு வாங்கியிருக்கேன். அவங்க வரைக்கும் 1.5 பைசா வட்டி தான் போட்டாங்க. அவங்க ஜிஎஸ்டி தான் கேட்டேன், 1.5 பைசா வட்டி தான் அப்படின்ட்டாங்க. ஜிஎஸ்டியே இல்லையா? ஸோ மாரலாத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு கடைக்காரன் ஒரு ஆஃபர் கொடுக்குறான், பேங்க்காரன் கேஷ்பேக் கொடுக்குறான்னா நம்பி ஏமாந்து எதையும் வாங்காதீங்க. ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு முடிஞ்சால் காசை சேர்த்து வச்சுட்டு வாங்க. இல்லைன்னா ஜிஎஸ்டி கட்டுற வைத்தறிச்சல் இருந்த சம்பவங்கள் நமக்கு நடக்கும். கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி உங்கள் வைத்தறிச்சல் எப்பயாச்சும் கொட்டினிடுவான்.
அந்த ஒயிட் சைஸ் எல்லாம் என் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நம்ம செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமா இருப்போம். வழக்கம் போலப்பா கட்டுறது கையெழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கழுவி கூட ஊத்துங்க. தம்பி ஆஃபர்ல டிவி போட்டிருக்காங்கண்ணா, வாங்கிடுவோமா? யாத் பாக் வர இருக்கோங்க. அதுமா